அடிவாரம் அருள்மிகு ஸ்ரீ வள்ளியம்மன் திருக்கோவில் தைப்பூசம் விழா மற்றும் திருக்கல்யாண உற்சவ திருவிழா. கோவையில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மருதமலை அடிவாரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ வள்ளியம்மன் திருக்கோவில் திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமரிசையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது. கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய இந்த விழாவானது தினமும் வள்ளியம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகள், வேள்வி பூஜைகள், ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தன. தைப்பூசம் திருநாளில் காலை முதல் மதியம் வரையிலும் திருக்கல்யாண மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மருதமலை அடிவாரத்தில் வீற்றிருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வள்ளியம்மன் திருக்கோவில் தைப்பூச திருவிழா மற்றும் திருக்கல்யாண உற்சவ விழா வெகு விமரிசையாக சிஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ராஜன், கிருஷ்ணவேணி ராஜன், பாரா ஒலிம்பிக் கமிட்டி துணைத் தலைவர் சந்திரசேகர், ஆலயம் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் சர்மிளா சந்திரசேகர், ஸ்ரீ வள்ளியம்மன் சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் நிர்வாக இயக்குனர் வள்ளியம்மன், அன்பு என்கிற செந்தில் பிரபு, வழக்கறிஞர் சௌமியா செந்தில் பிரபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கணபதி பாலாஜி, ஆர் செல்வராஜ், நாகராஜ், செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். காலை முதலே பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் துவங்கிய இந்நிகழ்ச்சியில் மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம், கலச பூஜை, கலச வாகனம், வேத பாராயணம், சிறப்பு மூல மந்திரம், ஹோமம், விசேஷ திரவியம், அபிஷேகம் மற்றும் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண உற்சவ பூஜை, மகா தீபாராதனை மற்றும் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது. இத்திருவீதி உலாவானது மேளதாளங்கள் முழங்க வள்ளியம்மன் திருக்கோவில் இருந்து புறப்பட்டு ஊர்வலமாக மருதமலை அடிவாரம் சென்று மீண்டும் கோவிலை அடைந்தது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடிப்பாடி அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து வருகை புரிந்த பக்தர்களுக்கு மகா அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ வள்ளியம்மை சோஷியல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் மாசிலாமணி விஜயகுமார், ஈஸ்வர சிவம், ஸ்ரீ தினேஸ்வரன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் பக்த கோடி பெருமக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.